குஜராத்தின் கட்ச் நகரில் பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன் ஆனது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தானிலிருந்து ஏவப்படக்கூடிய ஒவ்வொரு ட்ரோனும் சுட்டு வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குஜராத்தினுடைய ஹஜ் பகுதியை நோக்கி அனுப்பப்பட்டிருந்த ஒரு ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்ட காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று அதிகாலை முதலே அந்த குஜராத்தின் கட்ச் பகுதி அவர்களுடைய இலக்கிற்கு ஆளாகி இருந்தது. ஆனால் எந்த ஒரு ட்ரோனும் வெற்றிகரமாக குஜராத்துக்குள் தரையிறங்க முடியாத அளவிற்கு நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் வான் பாதுகாப்பு அமைப்புகளும் செயல்பட்டு அனைத்து ட்ரோன்களையும் தலைகீழாக விழச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வானத்திலேயே தாக்கி அழித்து இதன் மூலமாக நம்முடைய நிலப்பகுதிக்குள் பாகிஸ்தான் நாட்டினுடைய அத்துமீறலோ நடவடிக்கையோ இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மிகவும் கவனமாக தொடர்ந்து ஒரு ட்ரோன் வீழ்த்தப்படக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது நமக்கே ஒரு அயற்சியாக இருக்கு. நாட்களாக ட்ரோன்கள் வீழ்த்தப்படுகின்றன என்ற செய்தியையே பார்த்து கொண்டிருக்கின்றோமே என்கின்ற ஒரு அயற்சி ஏற்படலாம். ஆனால் மிக மிக நுட்பமாக இதை கவனிக்க வேண்டும். நம்முடைய ராணுவம் பாகிஸ்தான் கைவசம் இருக்கக்கூடிய, அதாவது கை இருப்பு அளவாக இருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டிருக்கின்றது. ராணுவம் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாம் எந்த வகையிலும் முன் உணர்ந்து அல்லது முன் அறிந்து சொல்லுவது சரியாக இருக்காது என்றாலும் கூட இது போன்ற நடவடிக்கைகளை யாருமே கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள முடியும். பாகிஸ்தானின் கைவசம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஆயுத அளவு குறைய அது எந்த அளவிற்கு நம்முடைய நாட்டுக்கு சாதகமான ஒரு இராணுவ தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே அடுத்தடுத்த நாட்களில் இது போன்ற ஒரு தன்மை தொடர்ந்தால், யுத்தம் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் பாகிஸ்தானுக்கு உள்ளாக புகுந்து நாம் தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை கூட உருவாகக்கூடும். அந்த தருணத்தில் நம்மை எதிர்ப்பதற்கு பாகிஸ்தான் வசம் போதுமான அளவு ஆயுதங்கள் இருக்காது. எனவே எதிராளியை அவர் வசம் இருக்கக்கூடிய அனைத்தையும் ஏவச் செய்து அவரிடம் இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன என்று தெரிந்து கொள்வது ஒரு யுத்தத்தில் மிக மிக முக்கியமானது. இந்தியா பாகிஸ்தான் அனுப்பக்கூடிய அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துகின்றது என்றால் எதிராளியினுடைய ஆயுத பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டிருக்கின்றது. நாளை நாம் ஏதோ ஒரு காரணத்தால் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்த வேண்டிய தேவை ஏற்படும் பொழுது பாகிஸ்தான் இருக்காது. அவர்கள் வசம் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆயுதங்களை வைத்து ஒருபோதும் நம்மை சமாளிக்க முடியாது. எனவே இந்த செய்திகள், அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நகரத்தையும் குறிப்பிட்டு அந்த நகரை நோக்கி வந்த ட்ரோன் அழிக்கப்பட்டது என்று நாம் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் இந்திய ராணுவம் ஒரு அடி முன்னோக்கி பாகிஸ்தானை பார்த்து எடுத்து வைக்கின்றது என்று அர்த்தம் கொள்ளக்கூடிய விதமான நகர்வுகள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அந்த நாட்டினுடைய எல்லைகளுக்கு உள்ளாக ஊடுருவி சென்று நாம் நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது அந்த நாட்டினுடைய ஆயுதங்களை அவர்கள் இந்தியாவை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பினை குறைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் நாட்டை பொறுத்தவரை ஒரு யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாகவே அதனுடைய இழப்புகள் தொடங்கி இருக்கின்றன. இதன் காரணமாக பாகிஸ்தான் இந்த யுத்தம் தொடங்கினால் அதில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும். அது மட்டுமல்லாமல் பெரிய அளவில் உயிர் சேதமின்றி பாகிஸ்தான் நாட்டுக்கு அந்த பதிலடியை தருவதற்கும் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. முன் உணராமல், அதாவது பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அதனுடைய இராணுவ தன்மை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.